அப்பா சொல்றா, உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ண போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எந்த டேட் ஆஃப் பர்த்பா? ஆதாரா, பேனா, ரேஷன் கார்டா இல்ல ஓட்டர் ஐடியா? ஏன் எல்லாத்தையும் தனித்தனியா இருக்கா? அப்போலாம் அப்படிதான்ப்பா, என்ன ஞாபகம் இருக்கோ அப்படி அப்படியே போட்டு விட்டுருவோம். சரி விடுங்க, ஒண்ணு ஒண்ணா எல்லாத்துலயும் இருக்கிறத சொல்லுங்க. ஆதார் கார்டுல என்ன இருக்கு? 1 Jan 1972. அப்போ பேன் கார்டுல 1 Jan 1974. சரி, அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அவளுக்கு எது வேணும்? பேன் கார்டா, ஆதார் கார்டா இல்ல ரேஷன் கார்டா? ஆதார்து சொல்லுங்கம்மா. 1 Jan 1973. அப்போ பேன் கார்டு 1 Jan 1975. அது எப்படிப்பா குடும்பத்துக்கே ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்கு? என்ன எல்லாம் ஒரே நாள்ல பிறந்தீங்களா? அப்போலாம் அப்படிதான், வருஷம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அந்த வருஷத்தோட முதல் நாள் பிறந்த நாளா வச்சிருவோம். அப்பதான் ஈஸியா ஞாபகம் இருக்கும். சரி, அப்போ உங்க ஒரிஜினல் பிறந்த நாள் எப்போ? ஏன் பிறந்த நாளா? நம்ம ஊரு மாரியம்மன் திருவிழாக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் நான் பிறந்தேன்னு பாத்துக்கோ. சரி விடுங்க, பேரை சொல்லுங்க. எந்த பேருப்பா? ஆதாரா, பேனா இல்ல ஸ்கூல் சர்டிபிகேட்டா, ரேஷன் கார்டா, ஓட்டர் ஐடியா? அது எப்படிப்பா பேரு தனித்தனியா இருக்கும்? ஏன்பா இருக்காது? ஆதார் கார்டுல கோபால கிருஷ்ணன் வேதநாயகம், பேன் கார்டுல கிருஷ்ணன் வேதநாயகம், ஸ்கூல் சர்டிபிகேட்ல கோபாலன்னு சாட்டா எல்லாம் கூப்பிடுவாங்க அந்த காலத்துல. அப்பாலாம் சரி 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 போதும்பா. அம்மா, உன் பேர் சொல்லுமா. என்னவா? எனக்கு எல்லாத்துலயும் ஒரே பேரு தான், மங்கையர்க்கரசி. புருஷன் பேரை சொல்லு. எந்த புருஷன் பேர் சொல்லணும்? இல்லடா, ரேஷன் கார்டா, பேன் கார்டா இல்ல ஆதார் கார்டா? எல்லாத்தையும் வேற வேற கொடுத்து வச்சிருக்காருல இந்த ஆளு. எந்த புருஷன் பேரு? ஐயோ கடவுளே, நான் கொன்றுங்க.